சாமி ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? வணக்கம், மதிய வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? லைக் போட்டேன் அம்மா. அப்படியா? எனக்கு காட்டல, அதனால தான் கேட்டேன். 16 லைக் இருந்தது, அந்த 16 தான் எனக்கு தெரிஞ்சது, அதனால போடலையே நம்மன்னு கேட்டப்பா. சங்கர் என்ன சாப்பிட்டீங்க? அம்மா தங்கச்சி வந்தாங்களா? தங்கச்சி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு தங்கச்சி மட்டும் வந்துச்சு, தியாக மட்டும் வந்துச்சு. கௌதமி வரல. வேற யாரும் வரல. அம்மா பாய் அம்மா. ஓகேப்பா, பாய் 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 பாய். அம்மா இனிய மதிய வணக்கம். கொற்கை மகா முடிக்கிற நேரத்துக்கு வந்துக்கிறேன் சாமி. இப்போ லைவ் முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். சங்கர் இப்பதான் வந்திருக்கா. அப்படி இரவு லைவில் சந்திப்போம். அம்மா 2 நாள் டூர் சென்று விட்டேன். நேற்று இரவு தான் வந்து சேர்ந்தேன். ஆகையால் தான் உங்கள் லைவிற்கு என்னால் வர முடியவில்லை. தங்கச்சிகள் 2 பேர் வந்தார்களா லைவில்? நேற்றுக்கு வந்தாங்க 2 பேரும். இன்னைக்கு இப்போ ஒரு ஆள் தான் வந்துச்சு. விஐபி லெஜண்ட். வாங்க சாமி. கொற்கை மகா சாப்பிட்டீங்களாம்மா? இல்லடா, இனிமே தான் சாப்பிட போறேன்டா. சாப்பிட்டாச்சாம்மா? இல்லை இல்லை, இப்போதான் ஜஸ்ட் இனிமே சாப்பிட போறேன். மணி 2 போகுது இல்லையா? நீ சாப்பிட போறேன். வேலை இருப்பதால் லைவ் வர முடியவில்லையம்மா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லடா. நம்ம வேலையை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். டைம் ஏதாச்சும் இருந்ததுன்னா லைவுக்குள்ளே எட்டி பார்க்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சாப்பாடு செஞ்சிட்டியாம்மா? ஆ, அது கட்ட வேண்டாம், அப்படியே வளர்ந்துட்டு போய் அது என்ன பிரயோஜனம்? காய்களாக இருக்குது, 4 காய் இருக்குது. ஏன் வேஸ்ட் பண்ணோம்? வெட்ட காய் 4 காய் இருக்குது. அந்த கம்பியோட வச்சு கட்டி பார்க்கலாம். அது இபி லைனை ஒட்டி தானே வரும். இழுத்து கட்டுனீங்கன்னா இபி லைன் ஒட்டி தான் வரும். என்ன சமையல் அம்மா? சாப்பாடு, வெங்காய குழம்பு, அப்புறம் புடலங்காய் பொரியல், தயிர், அவ்வளோதாப்பா. நீங்க என்ன சாப்பாடு? ஆமா, அந்த நெல்லிக்காயெல்லாம் ஜூஸே போடுறது இல்லை. அதெல்லாம் காஞ்சு தீஞ்சு உள்ளேயும் கிடக்குது. இன்னொரு 4-5 நெல்லிக்காய். அம்மா, உங்களிடம் நேற்று இரவு கேட்டேன். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு என்பது ஒன்று இருக்கும், அதை தெரியப்படுத்த முடியுமா உங்களால்? வாழ்க்கையில மறக்க முடியாதுதான், நிறைய நடந்திருக்குது, நடக்காம இருக்காது. வாழ்க்கையில இத்தனை வருஷம், ஒரு 60 வருஷம் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் இல்லாம இருக்காது. அம்மா, காலையில லைவ் போட்டீங்க, வந்தேன், சுத்திக்கிட்டு இருந்தது. காலையில லைவ் போடலையே சாமி. நான் இப்பதான் 12 மணிக்கு மேலதான் போட்டேன். காலையில எல்லாம் போடலையே இன்னைக்கு. என்ன 2 சாப்பாடு போடு, நான் வரேன். இருப்பாங்களா என்ன தெரியல. யாரு? 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. போறதுன்னா போயில்லைன்னா என்னமோ பண்ணு. மதியம் பார்த்த வரலன்னு இருக்கிறேன். வித்தியாசமா இருக்குதுன்னு நினைச்சேன். என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குது. நான் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சிருந்தேன். உன்னோடவுக்கு என்னோடவுக்கு வித்தியாசம் இல்லையா? இது வந்து பட்டை டபுள், ஒன்று சிங்கிள், தெரியுதா? இது மாதிரி எடுத்தோம்னா இன்னும் 2-3 ஆயிரம் ரூபாய், 10,000 ரூபாய் வந்துடும். ஆனா இது நல்லா கொஞ்சம் திக்னஸா இருக்குது. இது கொஞ்சம் திக்னஸ் கம்மி. நீ போட்டேக்கடையில காலில், அதனால இலகி இருக்கும். இலகி இருக்கும். ஆனா பார்த்தா டக்குன்னு ஒரே மாதிரி தான் தெரியுது. சரிப்பா, நானும் போய் சாப்பிட போறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சங்கர், நீங்க நைட்டு வாங்க. நான் என்னோட அனுபவங்கள் இருக்கிறத நான் நைட்டு சொல்றேன், நைட்டு லைவ்ல. ஓகே, சாரி, நான் சாப்பிட போறேன். சாப்பாடை எடுத்து வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே பாய், நீங்களும் போய் எல்லாம் சாப்பிடுங்க. விஐபி வணக்கம். ஓகே அம்மா, பாய், அப்புறம் வருகிறேன். ஓகேடா, நைட்டு வாங்க, நைட்டு ஃப்ரீயாக பேசலாம். இப்போ நான் இன்னும் சாப்பிட போகிறேன், ரொம்ப பசியாக இருக்குது.